ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோங்க. பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி என்ட்ரி ஒரு ட்ரேடுக்கு வந்து என்ட்ரிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்மளோட ட்ரேடே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த என்ட்ரி பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாப் லாஸாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து நம்மளோட என்ட்ரியை பேஸ் பண்ணி தாங்க இருக்க போகுது. ஸோ என்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ், இப்போ நான் ட்ரேடிங்க்கு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற பிகினர்ஸ்க்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் வந்து இப்போ நம்ம சேனலில் நம்ம யூஸ் பண்ணுற செட்டப்ஸ் அண்ட் ரூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ட்ரி எப்படி ஆகணும்னு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். நமக்கு வந்து ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸில் வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்ம ஷுவராக ஏர்ன் பண்ண முடியும். இப்போ பிகினர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நிறைய விஷயம் வந்து ட்ரேடிங்கில் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் திங் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா என்ட்ரிங்க. ஸோ அதுக்கான ஒரு சூப்பர் வீடியோ தான் இது. இப்போது என்ட்ரி எப்படி ஆகணும் அதான் நம்மள இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ. ஸோ வந்துட்டு இப்போ பிகினர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேடிங் வியூ வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடிங் வியூ ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நிறைய உங்களுக்கு வந்து விசிபிள் இருக்கும். பட் நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஆப்ஷன் பையிங் செட்டப்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். தென் அதுக்கான சம் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே எப்படி நம்ம பண்ணணுன்ற ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் நம்ம இப்போது என்ட்ரிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்க போகிறதுமே வந்துட்டு நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு தாங்க. ஸோ இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டி பேஜில் இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பேங்க் நிஃப்டி பேஜில் இருக்கேன். உங்களுக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி நான் என்ட்ரு ஆகணுங்கிறத வந்துட்டு நான் வந்து ஆல்ரெடி மார்க்கெட் மூவிங்கில் இருந்த ஒரு பேஜ் வச்சு நான் உங்களுக்கு வந்து ஒரு அனாலிசிஸ் பேஜ் வச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எப்படி நான் என்ட்ரு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க என்ட்ரி எப்படி என்ட்ரியில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து நமக்கு அப்வர்ட் மூவிங் இருக்கும். இன்னொன்று டவுன்வர்ட் மூவிங் இருக்கும். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரேடிங் வியூ பேஜ் ஓப்பன் பண்ணதுமே வந்துட்டு நமக்கு நிறைய கேண்டில்ஸ் நீங்கள் உங்களுக்கு பார்க்கலாம். நான் பிகினர்ஸ்க்கு இதை நான் சொல்கிறேன். ஆல்ரெடி பண்ணுறவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். பட் பிகினர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய குழப்பம் இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களுக்கு எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், என்னென்னு சொல்லிட்டு. அதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு நம்மளோட என்ட்ரி தான். ஸோ அதனால் இதை நீங்கள் நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்னென்ன இதில் இருக்க ஒன் பை ஒன்னாக நம்ம எப்படி நம்ம ட்ரேட் ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒன் பை ஒன்னாக இதோட ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ட்ரிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்குறோம். ஸோ 2 திங் இருக்குங்க என்ட்ரியில். அப்வர்ட் மூமெண்ட்டில் இருக்கும்போது என்ட்ரு ஆகணும். சிமிலர்லி நமக்கு டவுன்வர்டில் நமக்கு மார்க்கெட் மூவ் ஆச்சுனாலும் அப்போ எப்போ என்ட்ரு ஆகணும். ஓகேயா? அப்வர்டில் இருக்கும்போது க்ரீன் கேண்டில் ரெப்ரசென்ட் பண்ணுங்க. இப்போ மார்க்கெட் வந்து மூவிங் அப்வர்ட்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அப் ட்ரெண்ட்ஸில் தான் மூவிங் இருக்குது அப்படின்னா, அதை வந்து க்ரீன் கேண்டில் நம்மளோட இந்த க்ரீன் கேண்டில் தான் எப்போவுமே வந்து அப் ட்ரெண்ட்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். அதே நமக்கு வந்து டவுனில் மூவ் ஆச்சு அப்படின்னா, அதை வந்து நமக்கு ரெட் கேண்டில் ரெப்ரசென்ட் பண்ணும். இவ்வளோ தான் நம்ம ட்ரேடிங் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 2 கேண்டில் தான் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். பட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ எப்போ என்ட்ரு ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், எப்போ ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும், இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ஓகேயா? இப்போ நம்ம என்ட்ரி பார்க்கலாம். இப்போ நம்ம செட்டப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்துட்டு எந்த ட்ரேடும் நம்ம அட்டெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ நான் இது பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். இதை நம்ம செட்டப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேடுமே அட்டெண்ட் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ ஏன் அட்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு ட்ரேடுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரொம்பவே அன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சடனாக அப் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் ஆகிருக்கலாம். சடனாக டவுன் போகலாம். சடனாக அப்பில் தான் போயிட்டு மூவிங்கே இருக்கும். ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து அப்பில் போய் தான் அது ஓப்பனே ஆகும் மார்க்கெட் சம்டைம்ஸ். சில நேரம் டவுனில் போயிட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்க முடியாது. அதை ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த ரீசன்னால தான் நம்ம சேனலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நாங்கள் வந்து எந்த ஒரு ட்ரேட்ஸுமே அட்டெண்ட் பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து லைன் மேக் பண்ணியிருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், இது என்ன லைனா இருக்கே, இது என்ன அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகலாம். இது ஒன்றும் கிடையாது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நாளைக்கான செட்டப்ஸ்க்கான அ டார்கெட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதை வந்து நாங்கள் ப்ரீவியஸ் டே வீடியோஸ்லேயே வந்துட்டு அனாலிசிஸ் தென் செட்டப்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட இப்போ நாளைக்கு என்ன மார்க்கெட் மூவிங் எப்படி இருக்குங்கிற ப்ரொடக்ஷன் டார்கெட் பாயிண்ட்ஸை வந்துட்டு நம்ம செட்டப்ஸாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதை யூஸ் பண்ணி தான் நான் இந்த லைன்ஸ் வந்து மேக் பண்ணி வச்சுருக்குறோம் நம்ம. ஓகேயா? இப்போது இது இந்த லைன்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா, இதை வச்சு தான் நம்மளோட ஃபுல் மூவுமே இருக்கும்.
ஸோ இந்த லைன்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத நான் ஃபியூச்சர் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம என்ட்ரி எப்படி ஆகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அப்வர்ட். இப்போ வந்து நமக்கு வந்து அதுக்காக தான் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு சாம்பிளுக்காக நான் இந்த சார்ட் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த அனாலிசிஸ் வீடியோ நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேயா? வாங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டெண்ட் பண்ண மாட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம செட்டப்ஸில் வந்து என்னென்னா பிரேக் அவுட் அண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணுங்க. கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணணும். தென் நம்ம என்ட்ரு ஆகணும். இதுதான் 4 ஸ்டெப்ஸ் தான் நமக்கு ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பிரேக் அவுட் அண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க பிரேக் அவுட். இப்போ நம்ம லைன் இதுதான் இல்லையா? நம்ம டார்கெட் லைன் இதுதான். மார்க்கெட் மூவிங் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. 10 மினிட்ஸ் எந்த ட்ரேடும் அட்டெண்ட் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட டார்கெட் லைன். இதை வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கணும். ஓகே. ஒன்று இப்போ அப்வர்டில் மூவ்னால இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணுறதை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இஃப் சப்போஸ் டவுன்வர்டில் மூவிங் இருந்ததுன்னா இந்த லைனை கன்சிடர் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அப்வர்ட் மட்டும் பார்க்கலாம். கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் ஆனதுனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுதான் பாருங்கள், இந்த நம்ம லைனில் டச் ஆகிருக்கு. இங்கே இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இங்கே பிரேக் அவுட். இங்கே நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட பிரேக் அவுட். ஸோ இங்கே பிரேக் அவுட் கிடச்சாச்சு. பிரேக் அவுட் கிடச்சதுக்கு அடுத்த கேண்டில் பார்க்கணும். அடுத்த கேண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஏன் இதை கன்ஃபர்மேஷனை கேண்டிலாக சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் இப்போ பிரேக் அவுட் கிடச்சி வர நெக்ஸ்ட் கேண்டில் இந்த லைனில் டச் ஆகிருக்கக்கூடாது. நம்ம லைனில் ஆக்சுவலி நம்ம செட்டப் லைனில் ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கணும். அதோட அடுத்ததுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அது லைனில் டச் ஆகாமல் இருக்கணும். ஆகாமல் இருக்கிற அந்த கேண்டிலை தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஓகே, நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம கிடச்சாச்சு, உடனே என்ட்ரு ஆகலாமா, ட்ரேட் அட்டன் பண்ணலாமா, பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கேயும் நீங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ஓகே, ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி இந்த கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்டில் தான் நம்ம வந்து என்ட்ரு ஆகணும். இந்த கேண்டில் டக்குன்னு க்ளோஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு மூவிங் இருக்கும். ஓகே, அந்த மொமெண்ட்டில் நீங்கள் டக்குன்னு நீங்கள் என்ட்ரு ஆகிருக்கணும். இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு லைவ்க்குள்ளே வாங்க. பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு நல்ல ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு லைவில் வந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். எப்படி பேப்பர் ட்ரேட் இதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் வந்துட்டு ஃபியூச்சர் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், இப்போ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இது நம்ம பிரேக் அவுட் கேண்டில், தென் இது நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்ட். திஸ் இஸ் அ க்ளோசிங் பாயிண்ட். ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட ஆக்சுவலி இது வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இருக்கு இல்லையா, ஒரு லாஸ்ட்டாக ஒரு லைன் இருக்கு இல்லையா, அது வந்து ஹை வேல்யூன்னு நம்ம சொல்லுவோம். க்ளோசிங் வந்துட்டு இந்த கேண்டிலை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். கேண்டிலோட க்ளோசிங்கிறது இதுதான், இந்த பாயிண்ட். ஓகேயா? அதை தான் க்ளோசிங் பாயிண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுவோம். இங்கே நீங்கள் ட்ரேட் அட்டன் பண்ணியிருக்கணும், இங்கே நீங்கள் பை பண்ணியிருக்கணும். ஓகே, இதுதான் அப் ட்ரெண்ட்ஸில் மூவிங் இருக்கும்போது என்ட்ரி ஆகக்கூடிய பிளேஸ் இதுதான். இப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக இதில் நீங்கள் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா பாருங்கள், ஒரு நல்ல மூமெண்ட் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும். ஒரு மூமெண்ட் இதோட ஹை வேல்யூ வரைக்குமே நமக்கு ப்ராஃபிட் தான் இங்கே. ஓகே, எனி அதர் சிச்சுவேஷன் இது வந்துட்டு எப்போவுமே மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கிடையாது இல்லையா? அன்ஸ்டேபிளில் இருக்கிறதுனால இஃப் சப்போஸ் எப்போவாவது நமக்கு வந்து சடனாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஓகே, நம்ம சேனல் நம்ம செட்டப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கிற பட்சத்தில் ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் வந்து நம்ம செட்டப்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். இது இப்போ நீங்கள் ரெகுலர் டெய்லி வீடியோஸ் அனாலிசிஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியஸ்லி ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ பாருங்க, புரிஞ்சதில்ல இப்போ உங்களுக்கு. இப்போ இங்கேருந்து இதுதான் நம்மளோட என்ட்ரி இது இங்கே தான் கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்டில் தான் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். இங்கே நீங்கள் ஒரு ட்ரேட் பை பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் அப் ட்ரெண்ட்ஸ். இப்போ ட்ரேட் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு, மூவிங் அப் ட்ரெண்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் பை பண்ண வேண்டிய நீங்கள் என்ட்ரு ஆக வேண்டிய பாயிண்ட் இதுதான். இங்கேருந்து நமக்கு இது ஒரு ட்ரேட் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அங்கேருந்து நீங்கள் ஒரு டார்கெட் செட் பண்ணி அதை ரீச் ஆனோன்னே நீங்கள் அந்த ட்ரேட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேயா? இப்போது எனக்கு வந்து மார்க்கெட் டவுன்வர்டில் மூவிங் இருக்கே, அப்போ நான் எப்படி என்ட்ரு ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ டவுன்வர்ட்னாலே நான் என்ன சொன்னேன், நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற கேண்டில் வந்து ரெட் கேண்டில். ஓகே, வந்து டவுன் ட்ரெண்ட்ஸில் இருக்க மூவிங் அப்படின்னா நான் எப்போ என்ட்ரானா எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படின்னா நம்ம இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது நம்ம வந்து இது ஒரு ட்ரேட் அட்டன் பண்ணோம். இப்போ நமக்கு கேண்டில் அப் ட்ரெண்ட்ஸில் இருக்குது அப்படின்னா, இப்போ மூவிங் டவுன்வர்ட்ஸ் பார்த்து இருக்குது அப்படின்னா இப்போ இந்த கேண்டில் நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த கேண்டில் வந்துட்டு இங்கே எனக்கு
கன்ஃபர்மேஷன் வேணும். எப்பவுமே கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில நமக்கு இங்க பாருங்க பிரேக் அவுட் கிடைச்சிருக்கா? இதுதான் நம்மளோட டார்கெட் லைன். ஸோ இங்க வந்து இந்த டவுன்வர்ட் மூவிங்ல இருக்க ஒரு கேண்டில் வந்து பிரேக் அவுட் குடுத்துச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இத தான் பாருங்க இப்ப கீழ பார்க்குறோம். கீழ பார்த்தீங்கன்னா, இங்கேயும் இந்த இந்த இப்ப நம்ம இப்ப பிரேக் அவுட்டோட அடுத்த கேண்டில் இருக்கு இல்லையா? அது வந்து இந்த லைன்ல வந்து கண்டிப்பா டச் ஆயிருக்கவே கூடாதுங்க. ஸோ டச் ஆகாம தான் நீங்க வந்து சூஸ் பண்ணணும். டச் ஆகாதபடி சூஸ் பண்ற கேண்டில் தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். இப்போ இங்க எங்க என்டர் ஆகணும்? இங்கேயும் இங்கேயா அப்படின்னா கிடையாது. ஸோ இது வந்து டவுன்வர்ட்ஸ்ல மூவிங் இருக்கு இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க வந்து இதோட க்ளோசிங் பாயிண்ட்ங்கிறது என்ன இது? இதுதான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே. மேல போம்போது அதோட டாப்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். கீழ வரும்போது என்ன பண்ணுவோம்? அதோட பாட்டம தான் வந்து வந்து நம்ம க்ளோசிங் பாயிண்ட்டா ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கே நீங்க என்டர் ஆயிருக்கணும். ஓகே. இங்க நீங்க என்டர் ஆனீங்க அப்படின்னா ஆனோம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட்டோட நம்ம வெளிய வர முடியும். இது வந்து நான் சாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். இது வந்துட்டு இது மாதிரி வந்து நீங்க ப்ராப்பரா நம்ம இன்னும் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க, அனாலிசிஸ் வீடியோஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அப்வர்ட்ல இருந்தா எப்போ என்டர் ஆகணும், டவுன்வர்ட்ல இருந்தா எப்போ என்டர் ஆகணும். அத பத்தின மட்டும் தான் நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இது அனாலிசிஸ் கிடையாது. இன்னும் நெறைய அனாலிசிஸ் ஆன் வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா நம்ம அனாலிசிஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இதுதாங்க. ஸோ டவுன்வர்ட்லனா இதே தான். ஒண்ணும் இல்ல. நம்ம பிரேக் அவுட் கிடைக்கணும். ரிவர்சல்ல இங்க பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு. இத நம்ம கன்ஃபர்மேஷனா சூஸ் பண்ணி ரெட் கலர் கேண்டிலா இருக்கும்போது, ஐ மீன் டவுன்வர்ட்ல மூவிங் இருக்கும்போது, பாட்டம தான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டா சூஸ் பண்ணி, அங்க நம்ம ட்ரேட் அட்டெண்ட் பண்ணணும். அட்டெண்ட் பண்ணீங்க அப்டின்னா, அங்கருந்து ஒரு மினிமம், ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட நம்ம வெளில வரலாம். ஸுக்குமே தான். கண்டிப்பா ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் தான் நமக்கு ஹிட் ஆகுறதுக்கான சான்சஸ் இதுல இருக்கும். இதுதான் என்ட்ரிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ வந்து நம்ம செட்டப்ஸ்ல நம்ம சேனல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி தான் நம்ம ட்ரேட் அட்டெண்ட் பண்ணிட்டுருக்கோம். என்ட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ் இதுதான். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ட்ரி அட்டெண்ட் பண்ணி பாருங்க. ஷூரா வந்துட்டு ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட தான் நம்ம வெளில வருவோம். நம்ம ட்ரேட்ல ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும் தாங்க பண்ணுவோம். பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், நிஃப்டி 50யா இருக்கட்டும், ஒன்லி 4 ட்ரேட்ஸ் தான் அட்டெண்ட் பண்ணுவோம். இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக தான் மெயினா இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, எனக்கு இன்னும் இது கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா, என்ன ஒரு டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாம இத பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.